நெஞ்சை உலுக்கிய சோகம் தமிழ் சினிமாவை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டிருக்கு. எல்லாருமே இப்போது கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த நடிகர் வெளியிட்ட அந்த அதிர்ச்சி செய்திகள் தான். அதாவது தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் அஜித்குமார் அவர்கள். அஜித்தை பொறுத்த வரைக்கும் இப்போது கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய மிக முக்கியமான தலைவனாக இருக்கார். அவருடைய படங்கள் எப்போ திரையரங்கில் வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அப்படி வெளியாகக்கூடிய அனைத்து படங்களுமே மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை படைச்சிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி ரஜினிகாந்த், கமலஹாசன் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போது அஜித் அவர்கள் தமிழ் சினிமாவுடைய தனிச்ச ஒரு ஹீரோவாக மாறியிருக்காரு. அந்தளவுக்கு மிக முக்கியமான ஹீரோவாக உருவெடுத்த அஜித்குமாருடைய பின்னணியில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது அவருடைய மனைவி ஷாலினி தான். அப்படியேப்பட்ட ஷாலினி தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு அவங்களுக்கும் அஜித்துக்கும் ஏற்பட்ட நட்பு காதலாக மாறி இருவரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாமல், எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாமல், எந்த ஒரு குடும்ப சண்டையுமே இல்லாமல் அவங்களுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது இணையத்தில் அதிகம் வெளியிலேயே வராது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான டைப் தான் 2 பேருமே. அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. இந்த வாழ்க்கையில் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி ஷாலினி திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. அந்த செய்தி இணையத்தில் வெளியான உடனே ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. சொல்லப்போனால் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான திரைப்பிரபலங்களே இந்த செய்தி கேட்டு ரொம்பவுமே கண் கலங்கிட்டாங்க. அப்படி ஷாலினிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உச்சக்கட்ட பரபரப்பில் ஆழ்ந்தாங்க. சொல்லப்போனால் அந்த டைமிங்கில் அஜித்குமார் அவர்கள் விடாமுயற்சி அப்படிங்கிற படத்துக்காக வெளிநாடுகளில் ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்தார். அவர் தொடர்பு கொண்டு இந்த செய்தியை சொன்ன உடனே அவர் ஒட்டுமொத்தமாக அந்த படப்பிடிப்பு எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாரு. மன உளைச்சலில் பயங்கரமாக அங்கேயே அழுதுருக்காரு. அதன் பிறகு மிக மிக பாதுகாப்பான முறையில் அவர் தமிழகம் வந்து மருத்துவர்கள்ட்ட பேசியிருக்காரு. மருத்துவர்கள் அப்போ தான் அவர்கிட்ட மிக முக்கியமான எச்சரிக்கையாக பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய தலைப்பகுதி முழுவதுமாக எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டோம். அதே மாதிரி உடல் பகுதி முழுவதுமாக எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டோம். அவங்களுடைய இரத்த நாளங்களில் அங்கங்கே அடைப்பு இருக்குது. அதில் மெயினாக மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்பு இருக்குது. அதன் காரணமாக இரத்த ஓட்டமானது மூளைக்கு சீராக போகலை. அதுதான் அவங்களுடைய உடல்நிலையை இப்போது ஒட்டுமொத்தமாக பாதிப்படைய வச்சுருக்கு. அவங்களுக்கு இப்போது ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும். அதை செஞ்சு சரியான முறையில் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி அறுவை சிகிச்சை மேற்கொண்டாங்க. அதுவும் நல்ல முறையில் முடிஞ்சுது. ஆனால் இருந்தும் கூட அவங்க உடல்நிலை அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையவே இல்லை. அதற்கு காரணம் மூளை பகுதியை தவிர அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பல பாகங்களுக்கு இப்போது இரத்த ஓட்டம் சீராக போகலை. எல்லா இடங்களையுமே அடைப்பு இருக்குது. இது எல்லாத்தையுமே உடனடியாக சரி பண்ணி ஆகணும். அதை சரி பண்ண முடியல அப்படின்னா அது அவங்க உயிருக்கு ஆபத்தாக வந்து முடிய வாய்ப்பு இருக்குது. இப்படி மருத்துவர்கள் அடுக்கடுக்காக பல தகவல்களை பகிர்ந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மருத்துவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அஜித்துக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதோட இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு அபாய கட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு செய்தி கேட்டவுடனே அவர் ஒட்டுமொத்தமாக நிலை குறைஞ்சு போயிட்டாரு. கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காரு. அவளை காப்பாற்றுவதற்கு தேவையான அனைத்து சிகிச்சையும் நீங்கள் உடனடியாக பண்ணுங்கள், அதற்கு எவ்வளோ செலவாலும் பரவாயில்லன்னு சொல்லி மருத்துவர்கள் காலில் விழுந்து கெஞ்சிருக்காரு. ஆனால் அந்த அளவுக்கு அறுவை சிகிச்சை செய்து அவங்கள குணப்படுத்துறதுக்கான எந்த ஒரு அதிநவீன சிகிச்சையும் இங்கே கிடையாது. நீங்கள் அவங்கள வெளிநாடுக்கு அழைச்சிட்டு போகிறது மட்டும்தான் ஒரே தீர்வு அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் அவங்கள கை விரிச்சிருக்காங்க. இந்த செய்தி தான் இப்போது அதிகாலையிலேயே இணையத்தை வெளியாகி அனைவருமே உச்சக்கட்ட அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்தியிருக்கு.